வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான கேள்வி, ஒரு வீட்டில் சமையலறை எப்படி இருக்க வேண்டும்? சமையலறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, சமையல் அறையின் அமைப்பும் சமையல் அறையில் இருக்கின்ற பொருளும் சமைக்கின்ற மேடையும், அதாவது நீங்கள் சமையல் செய்கிற நேரத்தில் எந்த திசையை நோக்கி சமைக்க வேண்டும், என்ன செஞ்சால் அந்த வீட்டில் நோய் குறையும், அதாவது சமையல் அறை சரியான இடத்தில் இல்லை என்றால் என்னென்ன நடக்கும், எந்த மாதிரி நோய் கொடுக்கும், வீட்டில் பல நேரங்களில் பல பிரச்சனைக்கு காரணம் சமையலறை, வீட்டில் உண்டாகும் சண்டை அதுக்கு ஒரு பெரிய காரணம் சமையலறை, உங்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு பெரிய பெரிய நோய் கொடுத்துவிடும் சமையலறை சரியாக இல்லை என்றால். அது சரியாக இல்லை என்ற பட்சத்தில் என்ன, அதாவது சமையல் அறையின் திசை முக்கியமா அல்லது சமையல் அறையில் மேடை முக்கியமா? அதனால் இந்த நிகழ்ச்சியை நிதானமாக கேட்க வேண்டும். நான் பல நேரங்களில் வாஸ்து நிகழ்ச்சியில் சமையல் அறை சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் இந்த விசேஷமாக வசந்த் டிவி அனைத்து நேயர்களும் இதை பார்த்து சுகமாக வாழ வேண்டும், அதுக்காகவே இந்த சமையல் அறை ஆரம்பிக்கிறோம். இந்த சமையல் அறை ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த திசை வீடு எடுத்தாலும், அதாவது வாடகை வீடு இருந்தாலும் சொந்த வீடு இருந்தாலும், ஒரு ஃப்ளாட்டுக்கு போனாலும் அல்லது ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலும், ஒரு மால் கிச்சன் இருந்தாலும் ஒரு பெரிய பங்களா இருந்தாலும், அந்த வீட்டில் சமையல் அறை தென்கிழக்கில் இருக்க வேண்டும். இரண்டாவது, வடமேற்கில் இருக்க வேண்டும். அதாவது தென்கிழக்கென்றால் சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்க வேண்டும் அல்லது நார்த் வெஸ்டில் இருக்க வேண்டும். ஐயா வந்துடுச்சியா, சவுத் ஈஸ்ட் அண்டு நார்த் வெஸ்ட்டு இந்த ரெண்டு இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லை, தென்கிழக்கில் சமையல் அறை இருந்து அந்த சமையல் அறை மேடை அந்த ரூமில் தெற்கு திசையை நோக்கி இருந்தால் அந்த வீட்டு பெண்மணிக்கு எப்பொழுதுமே நோய் இருக்கும். அவருடைய கணவன் பணம் சம்பாதிக்க மாட்டார். இல்லை என்றால் அவர்கிட்ட இருக்கிற சகல வசதி நாளாக குறையும், நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும். தென்கிழக்கில் சமையல் அறை இருந்து மேடை மேற்கு திசையில் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்மணிக்கு முதுதண்டில் நோய் வந்து சேரும். வடமேற்கு திசையில் சமையல் அறை இருக்கு, அதில் வடக்கு திசையை நோக்கி சமைத்தால் வீட்டில் சுகர் வந்துடும், வயிற்று சம்பந்தமான பல பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில் வடமேற்கில் மேற்கு திசையில் உங்கள் கேஸ் இருக்குது, நீங்கள் மேற்கு, அதாவது சூரியன் மறைகிற திசையை நோக்கி சமைச்சால் அந்த வீட்டில் எல்லோருக்கும் நோய் உண்டாகும், பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும். இதுக்கு அந்த சமையல் அறையே அங்கேருந்து தென்கிழக்கில் மாற்றிவிடும். இல்லைங்க வாடகை வீடாக இருக்குது, வாடகை வீடை மாறுங்க. இல்லைங்க எனக்கு இப்பொழுதுக்கு அந்த வசதி இல்லை என்று சொல்கிறவர்கள் அந்த மேடைக்கு வடக்கு திசையில் 2 கண்ணாடிகளை போடுங்கள். அதாவது நீங்கள் சமைக்கிற அந்த கேஸுடைய பிம்பம் அந்த கண்ணாடியில் தெரிய வேண்டும். இங்கே சமாளிச்சிங்கன்னா இந்த இடத்துல கண்ணாடி வச்சா அந்த பிம்பம் அதில் படியும். அந்த மாதிரி வச்சா அதில் ஒரு 30-40% அந்த பிரச்சனை குறையும். வடகிழக்கில் சமையல் அறை இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது, காலைல சீக்கிரம் எழுந்திட்டு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனால் பணம் மிச்சம் இல்லை, மீறுவது இல்லை, என்ன செய்வது? அதுக்கு தெற்கு திசையில் கண்ணாடி வைக்க வேண்டும். அந்த கேஸ் மேலே மேடைக்கு மேலே வைக்கிறீங்க இல்லையா, அந்த கேஸு கீழே கொஞ்சம் உப்பு வைங்க. அந்த கோவில், அதாவது இது சமையல் அறை என்றால் ஒரு கோவில்,
இதில் கேஸ் சரியான திசையில் இருந்தால் தலை எரியுங்க. இதை மாத்திரம் நீங்கள் வடகிழக்குலேருந்து தென்மேற்கு மாற்றுறதுக்கு சீக்கிரம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னுவேன். இல்லைங்க எங்கள் மாமனார் இதெல்லாம் நம்ப மாட்டேன்றாரு, இல்லை எங்கள் வீட்டில் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் துர்கை ஆலயம் சென்று வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை பூஜை செய்யுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை குறைவதுக்கு நீங்கள் சிவப்பு மலர் எடுத்து துர்கை பூஜை செய்யுங்க. அது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமை விரதமாக இருங்கள். விரதமாக இருந்து சிவப்பு மலர் ஒன்றுமே இல்லை, அதிகமாக எடுத்து போக முடியலன்னா ஒரு 2 எடுத்துகிட்டு போங்க. பூ எடுத்துகிட்டு போய் சாமி காலில் வைங்க, பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த சமையல் அறையும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற சமையல் அறையின் திசை மாறும் என்று சொல்லுவேன். நேர்களே, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குது, சமையலறை சரியில்லை என்ற நேரத்தில் முதல் பரிகாரம் துர்கை பூஜை, 2வது பரிகாரம் கண்ணாடியை வையுங்கள், 3வது பரிகாரம் சமையல் மேடைக்கு கீழே தண்ணீர் பிடித்து வைக்காதீர்கள், 4வது பரிகாரம் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் 2 கிலோ உப்பு, கல் உப்பு வாங்கி கேஸ் அடுப்பு கீழே வையுங்க. இதை செஞ்சீங்களா கண்டிப்பாக நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். வணக்கம் நேர்களே, இன்றைய 2வது கேள்வி. ஆலமரத்தை சுற்றுவதால் என்ன பயன்? ஆலமரம் என்று சொல்லும் பொழுது பகவான் சிவனின் பூர்ண அவதாரம் ஆலமரம். ஆலமரத்தை வீட்டில் வைக்கலாமா? வீட்டில் ஆலமரம் வைக்கக்கூடாது. பூஜை செய்யலாமா? கண்டிப்பாக ஆலமரம் பூஜை செய்யலாம். எந்த இடத்தில் செய்ய வேண்டும்? வீட்டுக்கு வெளியே காலியான இடத்தில் அல்லது சிவன் ஆலயத்துக்கு அருகில் உள்ள ஆலமரத்துக்கு, அல்லது சிவன் கோவிலே ஆலமரமாக இருந்தால் அந்த இடத்தில் போய் பூஜை செய்யுங்கள். ஆலமரம் யார் கும்பிட வேண்டும்? எதுக்காக? என்ன தோஷம் இருந்தால் இதை செய்ய வேண்டும்? இப்பொழுது ஜாதகத்தை பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் பலகீனமாக இருந்தால் அந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். திடீர்னு பித்தம் அதிகமான நான் செத்து போடுவேன் என்று பயம். சூரியன் சரியில்லை, யாத்திரைக்கு செல்லும் பொழுது என்கிட்ட இருக்கிற பொருள் எவனாவது திருடிடுவானா, அந்த மாதிரி ஒரு பயம். பாக்கெட்டில் ரூபாய் இருக்கு, தூங்கும் பொழுது ஏதாவது பிளேடு போடுவானா என்ற பயம். ஏதாவது நான் தூங்கும்போது வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது ஏதாவது நடந்து நான் செத்து போடுவேனா, என்னுடைய பொருள் என்னுடைய பசங்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு பயம். அதே நேரத்தில் சூரியன் நீச்சமாக லக்னத்தில் இருக்கு, அதுவும் பலகீனமான. ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே யாராவது ஏமாற்றி விடலாம் என்று யோசனை செய்வார்கள். திடீர் என்று பெரிய பணக்காரனாக மாறிவிடும் என்று யோசனை இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் எப்பொழுதுமே ஒரே நிலைமையில் இருக்க மாட்டார்கள். செவ்வாய் ராகு ஒரு மனிதனுக்கு லக்னத்தில் இருந்தால் பெரிய பணக்காரனாக வர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் சரியான நிலைமையில் இருக்க மாட்டார்கள், சரியான சிந்தனை இருக்காது. நாளில் இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். கல்யாணம் நடந்த பிற்பாடு வாழ்க்கையில் 2.5 வருஷம் வரைக்கும் பெரிய பெரிய சிக்கல்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும். 7ல் செவ்வாய் ராகு, சூரியன் சனி, ராகு சனி, செவ்வாய் சனி, இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனை இருக்கும். கல்யாண வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை இருக்கும். பெண்ணை பார்த்தா பிடிக்காது, பார்த்தும் கல்யாணம் லேட் மேரேஜ் ஆகியும் இவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஒரு மனிதன் தூங்கும் பொழுது
எனக்கு நைட்டில் பயம் ஏற்பட்டது. கனவில் நான் என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்தேன், அல்லது நான் கனவில் துணி இல்லாமல் என்னுடைய உடம்பை பார்த்தேன், நான் எங்கேயோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி நிலைமையை பார்த்தேன். இந்த மாதிரி இருக்கிறவருடைய ஜாதகத்தில் பல தோஷங்கள் இருக்குயா. இவர்கள் எல்லோருக்கும் பகவான் சிவன் கோவில் பகவான் சிவன் கோயிலில் இருக்கின்ற ஆலமரம் அல்லது சிவன் ஆலயம் அருகில் உள்ள ஆலமரம், ஆத்துவோரமாக இருக்கின்ற ஆலமரம், இதை பூஜிக்க வேண்டும். ஆலமரத்தை தினமும் பூஜிக்கலாம். கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அந்த ஆலமரத்தை சுற்றி விட்டு அந்த வேரில் அந்த பாலை விட வேண்டும். அப்புறம் தண்ணியை விட வேண்டும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் குங்குமம், சந்தனம் எது இருக்கோ அதை எடுத்துட்டு ஆலமரத்துக்கு பொட்டு வைக்க வேண்டும். ஆலமர அடியில் கற்பூரம் ஏற்றாதீர்கள், தீபம் ஏற்றுங்கள். என்ன தீபம்? வழக்கெண்ணெய் இருக்கின்றது, ஜிஞ்சலி ஆயில், நல்ல எண்ணெய் என்று சொல்வோம், அல்லது கடுகு எண்ணெயில் அந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். ஐயா, தீபம் காலையிலையா சாயந்தரமா? உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ போங்க. காலைல 6லேருந்து சாயந்தரம் 6க்குள்ளே போய் அங்கே ஒரு விளக்கை ஏற்றுங்க. மதியம் 12க்கு ஏற்றாதீர்கள். அந்த விளக்கை ஏற்றுவதனால் உங்களுக்கு இருக்கின்ற பீடை பிரச்சனைகள் குறையும். இன்னொன்று, குழந்தை இல்லாதவர்கள், வீட்டில் சண்டை இருக்கு என்று சொல்கிறவர்கள், நீங்கள் அந்த ஆலமரத்துக்கு அந்த பாலும் தண்ணீரும் விடுறீர்களா? அந்த விட்ட பால் கீழே பூமியில் இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு ஒரு பொட்டை வையுங்கள். அந்த பால் தண்ணீரினால், அதில் கலந்த மண்ணினால், அந்த வேரில் இருக்கின்ற மண்ணினால் நீங்கள் பொட்டு வைத்து கொண்டே வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரமாக குறையும். மன நிம்மதி ஏற்படும். கிரக தோஷங்கள் குறையும். ஆலமரத்தை வீட்டில் வைத்து கும்பிடக்கூடாது. இல்லைங்க, சின்னதாக எடுத்துகிட்டு வரட்டுங்களா? வேண்டாம், வீட்டில் எடுத்து வராதீர்கள். ஏன்னால் வளர்ந்து போனால் நீங்கள் திரும்பி அதை எடுத்து போய் ஏதாவது கிரவுண்டில் வைக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். அதனால் பகவான் சிவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆலமரத்தை பூஜித்தால். தியானம் வந்து சேரும். ஆலமர அடியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்கன்னா மன நிம்மதி ஏற்படும். ஆலமரத்தை ஒரு நூலால் சுற்றி விட்டு 6 தடவை 7 தடவை சுற்றிட்டு அந்த நூலை கட்டிட்டு பகவானுக்கு, அதாவது பகவான் ஆலமரத்துக்கு அவர் பகவான் என்று சொல்லி அந்த பகவானுக்கு சுற்றிட்டு ஆலமரத்தை சுற்றி வந்து பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல தோஷங்கள் குறையும். பல பெண்மணி கல்யாணத்தில் இருக்கின்ற பல தடங்கல்கள் குறைஞ்சு நீங்கள் எல்லோரும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, இன்றைய 3வது கேள்வி. நீலக்கல்லை யார் அணிய வேண்டும்? என்ன பயன்? நீலம் அணிஞ்சால், ப்ளூ சஃபயர் நீலம், இதை அணிந்தால் நன்மை நடக்குமா? ஐயோ, எனக்கு சொன்னாங்க நீலம் போட்டால் நீங்கள் செத்து போடுவீங்க. நீலம் போட்டுறனால உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். இல்லைங்க, நீலம் போடும்போது நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இதை தலைக்கீழே வச்சா எனக்கு தூக்கம் வரலைங்க. இது 50,000ட்டாங்க. இதுனா டெஃப்யூஸ் நீளமா, கலர் ஏற்றுனதா, எந்த மாதிரி நீளத்தை அணிய வேண்டும், அணிஞ்சால் நல்லதா? இந்த மாதிரி பல கேள்விகள். நீலம் என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் பகவான் சனி
என்று ஒரு பயம் இருக்குது. ஐயா, பகவான் சனியை பார்த்து பயப்படாதீர்கள். நீங்கள் தப்பை செய்தால் மாத்திரம் உங்களுக்கு பயம் இருக்கும். நீங்கள் தப்பை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு பயம் இருக்காது. பயக்கொள்ளக்கூடாது. பயமாக இருந்தால் நீங்கள் நீலம் அணியக்கூடாது. பயத்தை நீக்குவதற்கு நீலம் போட வேண்டும். இதை எப்படி அணிய வேண்டும், யார் அணிய வேண்டும், யாருக்கு நன்மதை செய்யும்? முதல்ல நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்னமாக இருந்தால் சனி பகவான் மகரமும் கும்பராசிக்கு அதிபதி. அப்பொழுது இவர்கள் மேஷராசிக்காரர்கள் நீலத்தை அணியக்கூடாது. மேஷ லக்னமாக இருந்தாலும் அணியக்கூடாது. ஏனென்றால் இவர் பாதகாதிபதி. இந்த ராசி அதிபதிக்கும் இவருக்கு ஒத்துப்போவாது. அதனால் மேஷ லக்னமாக இருந்தால் நீங்கள் நீலம் அணியக்கூடாது. ஆனாலும் சில நேரங்களில் ரொம்ப அவசியமாக இருந்தால், 7 நாட்டு சனி அல்லது சனி யோகக்காரகனாக இல்லை பட்சத்தில் ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறாரு என்ற நிலைமை இருந்தால், அந்த நேரம் தசாபுக்திகளை பார்த்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம் நீலத்தை அணியலாம். ரிஷப லக்னக்காரர்கள் நீலத்தை அணியலாம். தர்ம கர்மாதிபதியான நீலம் சனி பகவான் யோகக்காரகன், இவர்கள் அணியலாம். இவர்கள் அணியும் பொழுது லைட் ப்ளூ கலர் நீலத்தை அணிய வேண்டும். கருப்பு கலர் நீலத்தை அணியக்கூடாது. பேங்காக் டெஃப்யூஸ் நீலத்தை அணியக்கூடாது. டெஃப்யூஸ் நீலம்னா கலர் எத்தனை நீளம்லாம் இருக்குது, அதெல்லாம் அணியக்கூடாது. அதெல்லாம் நோய் கொடுக்கும். பல நீலக்கல்களில் கலர் ஏற்றி வராங்க. அது அமெரிக்கன் ரிசர்ச்சிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அணிவதனால் கேன்சர் எல்லாம் உண்டாகும். அதனால் அதெல்லாம் அணியக்கூடாது. வசதி இல்லை என்றால் விட்டு விட வேண்டும், தவிர அணியவே கூடாது. மிதுன லக்னக்காரர்கள் நீலத்தை தசாபுக்திகள் காலத்தில் அணியலாம். நீலம் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் சனி பகவான் இருந்தார் என்றால் அணியலாம். சில நேரங்களில் அஷ்டம சனி 7 நாடு சனி இருந்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அணியலாம். சனி நல்ல நிலைமையில் இருந்தால் அணியலாம். கடக லக்னக்காரர்கள் 7க்கும் 8 சனி அணியக்கூடாது நீலம். சிம்ம லக்னமாக இருந்தால் அணியக்கூடாது. கன்னி லக்னக்காரர்கள் நீங்கள் நீலத்தை அணியலாம். ஆனால் அந்த சனி 6ல் இருந்தால் உங்களுக்கு முதுகுத்தண்டில் நோய், பித்த நோய் அதிகமாக இருந்தால் ரொம்ப லைட் கலர் ப்ளூ நீலத்தை அணிய வேண்டும். டார்க் கலர் நீலத்தை அணியக்கூடாது. துலா லக்னக்காரர்கள் கண்டிப்பாக நீலத்தை அணியலாம். லைட் கலரும் அணியலாம், டார்க் கலரும் அணியலாம். நன்மை கொடுக்கும், கெட்டது எதுவும் செய்யாது. விருச்சிக லக்னக்காரர்கள் உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்தால் 7 நாடு சனி இருக்குது அல்லது வேறு ஏதாவது ஒரு நிலைமை இருந்தால் அணியலாம். தனுச லக்னக்காரர்கள் 7 நாடு சனி இருக்கும் பொழுது அணியலாம். மகர ராசிக்காரர்கள் மகர லக்னக்காரர்கள் நீலத்தை அணியலாம். இவர்களுக்கு நன்மை செய்யும். இவர்கள் டார்க் நீலத்தை அணியலாம். கும்ப லக்னமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக, அதுவும் லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சால் அவர்கள் கண்டிப்பாக நடுவிரலில் நீலத்தை அணிய வேண்டும். மீன லக்னக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீலத்தை அணியக்கூடாது. இப்பொழுது யார் அணிய வேண்டும், யார் அணிய கூடாது என்று சொல்லிவிட்டோம். நீலம் எந்த அளவுக்கு இருந்தால் நன்மை செய்யும். அதாவதுங்க,
நாங்கள் ஒரு கல் வாங்குறது போனோம், அவர் ஒரு கேரட் நீளம் 10,000ன்ட்டாங்க, 20,000ன்ட்டாங்க. அது அணையலாமா? அணைஞ்சால் நல்லதா? ஃபஸ்ட்டு நீளம் யோகக்காரனாக இருந்தால்தான் அணைய வேண்டும், அல்லது அணையக்கூடாது. ஒரு கேரட் நல்ல நீளம் எடுத்திங்கன்னா, ஃபைன் குவாலிட்டி ஸ்ரீலங்கா எடுத்திங்கன்னா 4,000லேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே 10,000 20,000 கொடுத்து வாங்காதீர்கள். ஒன்று. ரெண்டாவது, ஒரு கேரட் நீளம் 10 வயசு குழந்தை வரைக்கும் தான் அணைய வேண்டும். அதுக்கு மேலே உங்களுக்கு வயசு 15லேருந்து 30 இருந்ததுன்னா கம்மி 2.5 கேரட்டுக்கு மேலே தான் கல் இருக்கணும். அப்போ தான் அந்த வேலை செய்யும், அல்லது வேலை செய்யாது. அது வேஸ்ட்டு, வாங்கி நீங்கள் எதுவும் போட்டு பணத்தை வீணாக்காதீர்கள். இப்பொழுது இந்த நீளம் அணைவதுக்கு முன்னே தூங்கலாமா, தலை கீழே வைக்கலாமா? ஐயா, ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் நல்லா இருக்கும், உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் அதை கட்டி தூங்கலாம். இந்த தூங்கினா ஏதாவது தெரியுமா? நீளமே இல்லைங்க. எந்த கல்லும் உங்களுக்கு சரி இல்லை என்றால் உங்களுக்கு அந்த நாள் தூக்கம் வராது, அல்லது உடம்பில் மறுநாள் காலையில் ஏதாவது ஒரு உபாதைகள் இருக்கும். திடீரென்று பல பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அப்பொழுது அந்த கல் உங்களுக்கு சூட்டாகல என்ற அர்த்தம், சரி வரல என்ற அர்த்தம். இப்பொழுது இந்த நீளத்தை அணைவதனால் நல்லது நடக்குமா? பாருங்க, பல பேருக்கு ராஜயோகம் நீளம் கொடுக்கும். பல கஷ்டத்தில் வாழ்றவர்களுக்கு நீளம் அணைவதால் அந்த கஷ்டம் குறையும் என்று நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் நீளமோ எந்த கல்லும் அணையும் பொழுது, எந்த நவரத்னத்தை தொடும் பொழுது ஃபஸ்ட்டு அதை நல்லா பார்த்து ஜோதிடர்கிட்ட போய் அதுக்கப்புறம் அந்த கல்லை வாங்கி அணைய வேண்டும். நீளம் வாங்கும் பொழுது நல்ல அந்த கேரட் சைஸ், ஒரு கேரட்னா 200 மில்லிகிராம், ஒரு 3 கேரட் நீளத்தை வாங்க வேண்டும். வாங்கிவிட்டு அந்த சனியின் நட்சத்திரம் வர நாள், பூஷ நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம், அந்த மாதிரி ஒரு நல்ல நட்சத்திரத்தில் ஆச்சாரிக்கிட்ட சொல்லி அந்த மோதிரத்தில் கல்லை பதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு அந்த மோதிரத்தை பாலில் கழுவிட்டு தண்ணீரில் கழுவிட்டு உங்கள் குரு கிட்ட கொடுத்துட்டு பிராண பிரதிஷ்டை என்ற மந்திரத்தை ஜபிங்க என்று சொல்ல வேண்டும். அது ஒரு 3 பேஜுங்க. அதை படிச்சுட்டு அந்த கல்லுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். கல்லுன்ற சாதாரண கல், அதுக்கு உயிர் கொடுத்தால் அதுக்கு பேர் பிராணம். பிராணம் வந்தாதால் அந்த கல் வேலும் செய்யும். சாதாரணமாக நீங்கள் ஒரு நகை கடையில் போயிட்டு ஒரு மோதிரத்தை ரெடியாக இருக்குது வாங்கிட்டு அது போட்டால் கல் வேலை செய்யல என்று சொல்கிறவர் எல்லோருக்கும் சொல்கிறேன், பிராண பிரதிஷ்டை, அந்த கல்லுக்கு உயிர் கொடுங்க. அதுக்கப்புறம் அதை சனிக்கிழமை நேரத்தில், அந்த நேரத்தில் ஹோரா நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டு அணிய வேண்டும். அது அணியிற நாள், அணிஞ்ச பிற்பாடு சனியின் பொருள்களை தானமாக கொடுக்க வேண்டும். நாய்க்கு காக்கா கொடுக்க வேண்டும், பசுவுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாதான் அந்த நீளம் வேலை செய்யும், அல்லது வேலை செய்யாது. நீளம் வாங்கி விட்டோம், வேலை செய்யவில்லை, வீட்டில் வச்சா ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா? எதுவும் பிரச்சனை கொடுக்காது. ரொம்ப பயமாக இருந்தால் யாருக்காவது தானமாக கொடுத்து விடுங்கள். நீளம் அணிவது எப்படி என்று பார்த்தோம். இந்த அணிஞ்ச பிற்பாடு எவ்வளோ வருஷம் வரைக்கும் போடலாங்க? இது 1 வருஷம் போடலாமா, 4 வருஷம்? அதாவது ஒரு நல்ல நீளம் 6 மாதத்துலேருந்து வேலை செய்கிறது நல்லா ஆரம்பிக்கும். 4.5 வருஷம் வரைக்கும் அது உங்களுக்கு நன்மை செய்யும். அதுக்கப்புறம் அதை திரும்பி கட்டிட்டு திரும்பி பூஜை செய்து போட வேண்டும். அதுக்கு ஆயுள் 4.5 வருஷம்தான். ஒரு வாட்டி நீங்கள் பூஜை செஞ்சு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி கட்டிட்டு திரும்பி அதை உப்பு தண்ணியில் வைத்து கொதிக்க வைத்து க்ளீன் பண்ணிவிட்டு, ரஃபாக இருந்தால் பாலிஷ் பண்ணிவிட்டு திரும்பி அதை பூஜை செய்து பிராண பிரதிஷ்டை செய்து அணிய வேண்டும். இந்த மாதிரி அணிஞ்சிங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்வேன். நீலம் அணிவதனால உங்களுக்கு யோகக்காரனாக இருந்து நீங்கள் அணிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சகல கஷ்டங்களை நீலம் குறையும். நீலத்தை அணிவதனால் குறையும். உங்களுடைய கஷ்டத்தை அது ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை குறைக்கும் என்று சொல்வேன். நன்றி, வணக்கம்.